ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்துட்டு ரொம்ப சோகமா அப்படியே அவருடைய ஷோரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒரு மொட்டை தலை இருக்கார் இல்லையா? "என்ன ப்ரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிற?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு, "இல்ல ப்ரோ, இந்த மாரி யாரும் கஸ்டமர்ஸே வரமாட்றாங்க. எதிர்கடைலலாம் வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க. நம்ம கடைக்கு யாரும் வரவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ இது வொர்க்கர்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ரமோட் பண்ண சொல்லி இதுலாம் கூட குடுத்தாச்சு. நோட்டீஸ்லாம் குடுத்தாச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு யாருமே வரவே மாட்றாங்க." அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்துட்டு அந்த மொட்டை தல ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, "இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையா ப்ரோ? நல்லா யோசிச்சு பாரு." "என்ன ப்ரோ?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க ஒய்ஃப் தான் ப்ரோ. அவங்க இருந்தம்போது எவ்ளோ நல்லா கஸ்டமர்ஸ் வந்துட்டுருந்தாங்க. இப்ப வந்துட்டு வரவே மாட்றாங்க பாருங்க." அப்படின்னு சொன்னோனே, "ஒய்ஃப்‌க்கும் இதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்? நான் தான் இது பண்ணியிருக்கேன்ல, நோட்டீஸ் குடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வருவாங்க." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. அதுக்கு வந்து, "என்ன ப்ரோ உங்க அம்மா முக்கியமா? உங்க ஒய்ஃப் முக்கியமா?" அப்படின்னு கேட்கும்போது, "2 பேரும் முக்கியம் தான்." அப்படின்ற மாரி அந்த மொட்டை தல ஃப்ரெண்டு சொல்றாரு. அம்மானா கொஞ்ச நாள் இருப்பாங்க. இப்போ ஒய்ஃப்னா உங்க கடைசி வரைக்கும் உங்க கூட வருவாங்க ப்ரோ. அவங்க கிட்ட இது பண்ணிட்டு சரியாவாங்க ப்ரோ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ரோகிணி வராங்க. ஷோரூம்ல மனோஜ் கிட்ட பேசுறதுக்கு. சரின்னு சொல்ட்டு, அப்போ அந்த மொட்டை தல ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க கரெக்ட்டா வரும்போது 2 கஸ்டமர் வந்தாங்க. பாருங்க, நான் சொன்னத நம்ப மாட்றீங்கல்ல. ஆல்ரெடி உங்க ஒய்ஃப் இப்ப வந்தோனே 2 கஸ்டமர் வந்துட்டாங்க பாருங்க. ஒழுங்கா அவங்க கிட்ட சமாதானமாகி சேர்ந்து வாழுங்க நல்லா அப்படின்ற மாரி சொல்ட்டு, அ நான் நான் போய் தோசை தவா போய் பார்க்குறேன். நானும் உங்க கஸ்டமர் தான் அப்படின்ற மாரி போறாரு. அப்புறம் ரோகிணி வந்துட்டு மனோஜ் கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி, "என்ன மனோஜ், என்ன இப்படி பேசவே மாட்ற? அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீ எதுக்கு இந்த ஷோரூமுக்கு வந்த? அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்பவே வந்துட்டு என்ன திட்டுவாங்க. எனக்கும் என் அம்மாக்கும் வந்துட்டு சண்டை ஆகணுன்றதுக்காக வந்தியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "என்ன மனோஜ், நான் உன்ன நம்பி தானே வந்திருக்கிறேன். நீ வந்துட்டு இப்படி என்ன அவாய்ட் பண்ற. நான் வீட்லயும் பேசக்கூடாது, இங்கேயும் பேசக்கூடாதுன்னா, நான் எங்க தான் போய் உன்ன எப்படி தான் இது பண்றது?" அப்படின்ற மாரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உடனே, "நீ ஏன் இங்க வந்த? கிளம்பு." அப்படின்ற மாரி வந்துட்டு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு ரோகிணி வந்துட்டு, "நான் ஏன் வரக்கூடாது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "உனக்கு நான் முக்கியம் கிடையாதா?" அப்படின்னு சொன்னதுக்கு, என்கிட்ட தான் நீ மறைச்சிட்டல்ல, பொய் சொல்றல்ல. உன்ன மாரிலாம் என்னால பொய் சொல்லி வாழ முடியாது." அப்படின்ற மாரி. "நான் செஞ்சது தப்பு தான் மனோஜ். யாருக்காக? உன்ன வந்துட்டு லவ் பண்ணி நான் உன் கூட வாழணும், சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தானே நான் பொய் சொன்னதுனால உனக்கு எவ்ளோ பெனிஃபிட்ஸ்லாம் வந்திருக்கு." அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "நீ கிளம்பு, கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னோனே, அவங்களும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்துவும், மீனாவும் அவங்க வீட்டு ஹால்ல உட்காந்துட்டுருக்காங்க. மீனா காஃபி கொண்டு வந்து தராங்க. அப்ப முத்து வந்துட்டு, "என்ன மீனா, என்னங்க ஃபோனயே பார்த்துட்டுருக்கிறீங்க? ரொம்ப ஃபோன நோண்டாதீங்க. கண்ணு இதுவாகும்." அப்படின்ற மாரி இது சொல்றாங்க. "நீ என்ன டாக்டர் மாரி இது பண்ற?" அப்படின்ற மாரி மீனா கேட்குறாங்க. அதுக்கு, "டாக்டரோ, கண்டக்டரோ உங்க பொண்டாட்டி பேச்ச வந்து கேளுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்லப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "சத்யாக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நீங்க சும்மா ஒரு அட்வைஸ் மாரி பண்ணுங்க. நல்லா பண்ணு." அப்படின்ற மாரி வாழ்த்துங்க அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி." அப்படின்ற மாரி இது பண்றாங்க. அதுக்கப்புறம், "ஆமா, அவனும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான்னா, அவங்க குடும்பத்த பார்த்துப்பான். சீதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்." அப்படின்ற மாரி அதுக்கு முத்து சொன்னாரு. அதுக்கு மீனா வந்துட்டு, "சீதாக்கு" அப்படின்ற மாரி இழுத்து பேசுனாங்க. உண்மைய சொல்லல. அந்த அருண லவ் பண்ற விஷயத்த சொல்லல. அப்படியே மூடி மறைச்சு, "ஆமாங்க. அது ஏங்க நம்ம பார்க்கணும்? அ அம்மா பார்ப்பாங்க." அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல மீனா, உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, அவர் கையில பொறுப்ப குடுத்துருக்கலாம். இப்போ உங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. நான் தான் மூத்த மாப்பிள்ளையா இருந்து பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கு உடனே வந்துட்டு, "எங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு இது, நான் ரொம்ப லக்கிங்க. அ இந்த மாரி ஒரு புருஷன் கிடைக்க. என் அம்மா என் அம்மா இவங்களும் ரொம்ப லக்கி. இந்த மாரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது சீதா ஃபோன் பண்றாங்க. "சத்யா வந்துட்டு நேத்து நைட்டு குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு போனான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. காலையில வரவும் இல்ல, நைட்டும் வரவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது." அப்படின்னு சொல்றாங்க சீதா. "சரி, சரி, நான் பார்க்குறேன்." அப்படின்ற மாரி மீனா கிட்ட இது
அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்ட்டுருக்காரு அர்ஜென்ட்டா சவாரிக்கு நான் போறேன் அப்படின்ற மாரி கிளம்பி போறாரு. உடனே வந்துட்டு அ இவங்க கிட்ட போறாரு. அவருடைய ஃப்ரெண்ட கூப்ட்டுட்டு, அவரு வேல பார்க்குற இடத்துக்கு சத்யா வேல பார்த்த இடத்துக்கு போம்போது, எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கள கேட்குறாங்க, "எங்க சத்யா வந்தாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "நேத்து ஈவினிங் தான் அவரு லாஸ்ட்டா வந்து அந்த ஃபுட் டெலிவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே எங்க ஹிஸ்ட்ரியில காட்டல." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. "அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ சத்யாவுடைய வண்டியும், அந்த ஃபுட்டும் அப்படியே ஃபுட் டெலிவரி பேக்கும் அப்படியே இருக்கு. சத்யாவ காணோம். எங்க போயிருப்பான்? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அங்க சிசிடிவி கேமரா அதுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டல்ல இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த ஹோட்டலுடைய ஓனர் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் காட்ட முடியுங்களா? அப்படின்னு. அதுக்கு அவரு வந்துட்டு, யாருன்னே நீங்க தெரியாது. நான் அதெல்லாம் காட்ட முடியாது." அப்படின்ற மாரி இல்லங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன காணோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுங்க. அவங்க வந்துட்டு ப்ரொசீஜர் படி அவங்க வந்து கேட்கட்டும். நாங்க காட்டுறோம்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்றாங்க. "குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு வெளில வராங்க. அப்ப கரெக்ட்டா மீனா வந்து வண்டியில வராங்க. வந்துட்டு பூ அந்த ஹோட்டலுக்கு டெய்லி அவங்க தான் வந்து குடுக்குறாங்க போல. அதனால பூ குடுக்க வந்தேங்க. "என்னங்க இங்க நீங்க இந்த பக்கம் என்னமோ அவசரமா போணும்னீங்க, இங்க நின்னுட்டுருக்கீங்க." அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன இது சத்யாவுடைய வண்டியா இருக்கு. அவன் எங்க இன்னைக்கு எக்ஸாம் வேற போணுமே, இன்னும் அவன் கிளம்பாம ஏன் ஃபுட் டெலிவரி பண்ணின்னு இருக்கான்?" அப்படின்ற மாரி மீனா இது பண்றாங்க. உடனே முத்து வந்து, "ஓகே மீனா நீ பதறாத. அ சத்யாவ வந்துட்டு காணோம்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "என்னது சத்யாவ காணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் "நீ என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லங்க இந்த கடைக்கு தான் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் நான் டெய்லி பூ தரேன். அ இவங்க சிசிடிவி கேமராவ காட்ட சொன்னா காட்ட மாட்றாங்க." அப்படின்னு சொன்னோனே, "அப்படிங்களாங்க. சரி வாங்க நம்ம எனக்கு தெரிஞ்சவரு தான் அந்த மேனேஜரு, அந்த ஹோட்டல் மேனேஜரு. வாங்க நான் இது பண்றேன்." அப்படின்னு போறாங்க. அப்புறம் மீனா உள்ள போனோனே அந்த மேனேஜர், "வாம்மா மீனா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவங்க என் ஹஸ்பண்ட், "நீங்க இன்னும் போலேங்களா?" அப்படின்னு முத்துவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் அந்த மேனேஜர் கேட்குறாரு. "இல்லைங்க இவரு என்னுடைய ஹஸ்பண்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் "அப்படிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க ஃபுட்டேஜ் கேட்டிருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ். யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தர முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. "நீங்க கொஞ்சம் காட்டுங்க. என் தம்பி வந்துட்டு நேத்துல ஈவினிங்லேருந்து காணோம். கடைசியா அவன் வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்கான். வண்டியும் இங்கே தான் இருக்கு. அதனால சிசிடிவி கேமரா காட்டுங்க." அப்படின்ற மாரி மீனா கேட்குறாங்க. உடனே சரின்னு அந்த ஹோட்டல் மேனேஜரும் குடுக்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து சத்யா வண்டியில அப்படியே அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து இறங்குறது. அதுக்கப்புறம் சிட்டியுடைய கார் வந்துட்டு வருது அந்த இதுல. அதுக்கப்புறம் சிட்டி தான் வந்துட்டு அந்த சத்யாவ கடத்திட்டு எக்ஸாம் எழுத விடாம இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக் அந்த மாரி காட்டுறாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சுது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ.